இன்னைக்கு நம்ம பிளாக்ல 157th அண்ட் 158th எபிசோடு தான் பார்க்க போறோம். நம்ம ஆஸ்தா பையன் காஜா கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் இருக்கிற மத்தவங்க கூட எல்லாம் வந்து கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துருப்பான் போல. ஸோ மறுபடியும் காஜா கூட திருப்பி ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு வரக்குள்ள அப்போ அவன் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆர்கேன் ஸ்டேஜ்ல நீ இருக்கிற ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆளா நீ இருந்தாலுமே ஸ்டில் உனக்கு மேஜிக்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அப்படி இருந்த போதிலும் இந்த அளவுக்கு நீ பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்க அப்படின்னா அது கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு. ஃபர்தரா உன்னை இனிமே ட்ரெயின் பண்ணணும்னா உன்னை பத்தின சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாகணும். மேபி உன் வாழ்க்கை வரலாறு அதுவும் இல்லைன்னா உனக்கு எப்படி இந்த ஆன்டி மேஜிக் கிடைச்சது, உன் கிரிமாருக்கு பின்னாடி இருக்கிற கதை என்னெல்லாம் அவர் கேட்பாப்ல. சரின்னு ஆரம்பத்துல சர்ச் முன்னாடி ஆஸ்தாவையும் யூனாவையும் கொண்டு வச்சிருந்துருப்பாங்கல்ல, அதுல இருந்து கடைசியா உப்பு வரைக்கும் என்ன நடந்துச்சுங்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா ஸ்பேட் கிங்டம்ல அந்த ரால்ஃப்ங்கிற ஒருத்தன் தண்ணியில குச்சிட்டு கிளவர் கிங்டம் நோக்கி வந்திருப்பான்ல. ஆனா இப்போதைக்கு அவன் பாடிங்கிறது பயங்கர வீக்கா இருக்குது. ஸ்பேட் கிங்டமுக்கும் கிளவர் கிங்டமுக்கும் நடுவில் ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக் ரீஜன் இருக்கும்ல, அங்க சில மேஜிக் பீஸ்ட் வேற இருக்கும். அந்த பீஸ்ட் இருந்தும் தப்பிக்கணும், இந்த ரீஜன்ல இருந்து தப்பிக்கணும், அதுக்குள்ள எங்கேயாவது மண்டையை போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் தட்டு மாதிரி வந்துகிட்டு இருப்பான். அதுவே இந்த ஸ்பேட் கிங்டம் சேர்ந்தவங்க ஒரு நகரும் கோட்டை மாதிரி ஒன்று கட்டி வச்சிருந்துருப்பானுங்க, ஒரு மொபைல் ஃபோர்ட்ரஸ் ஆமா. ஆனா அந்த கோட்டை நகருக்கு காரணம் என்னன்னா மக்கள் அவங்க நிறைய பேரை பிடிச்சிருந்துருப்பானுங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கை லைக் ஒரு துளி விடாம மொத்த மேஜிக்கை அப்சர்வ் பண்ணி தான் இந்த ஃபோர்ட்ரஸ் இந்த கோட்டையே வந்து அவங்க நகர்த்தி கொண்டு போறாங்க. சரி, இந்த நகர்ற கோட்டை எதுக்குடான்னு பார்த்தா இந்த ஸ்ட்ராங்கான மேஜிக் ரீஜனை சேஃபா கிராஸ் பண்றதுக்காக தான். இப்படி இருக்கிற இந்த ஸ்ட்ராங்கான மேஜிக் ரீஜனை கிராஸ் பண்றதுக்காக தான் இந்த மொபைல் ஃபோர்ட்ரஸ் இந்த நகரும் கோட்டையை வந்து கட்டி வச்சிருந்திருக்கானுங்க. அதுக்கு பவர் கொடுக்கற விதமா அவங்க ஊரை சேர்ந்த அவங்க நாட்டை சேர்ந்த மக்களையே சாகடிக்கிறானுங்க. ஸோ இப்படி ஹார்ட் கிங்டம் நோக்கி அவனுங்க வந்துட்டு இருக்கிறாங்கிற விஷயத்த அந்த வாட்டர் ஸ்பிரிட் மூலமா நம்ம குயின் லோரா தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அவங்க தெரிஞ்சுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற காஜாவுமே வெறும் 6 மாசத்துல அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்த டைமண்ட் கிங்டம் ஸ்பேட் கிங்டம் கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து அவங்க டார்கெட்டுங்கிறது டெஃபினட்டா கிளவர் கிங்டமும் இந்த ஹார்ட் கிங்டம் தான். இப்போதைக்கு ஒவ்வொரு கிங்டமுக்கு நடுவில் அந்த ஸ்ட்ராங்கான மேஜிக் ரீஜன் இருக்கும்ல, அதை தாண்டி வராங்கன்னா கண்டிப்பா அவங்க வீக் ஆகுவாங்க. ஸோ அப்படி அவங்க வீக்கா இருக்கிற டைம்ல கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்காம அவங்கள மறைஞ்சிருந்து தாக்குறது சரியான ஒரு ஐடியாவா இருக்கும் அப்படின்னு சஜஸ்ட் பண்ணக்குள்ள அதுக்கு குயின் லோரா அது என்னமோ டவுட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த நகரும் கோட்டை மூலமா தானே வந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த நகரும் கோட்டைக்கு பவர் கொடுக்கற விதமா அவங்க கிங்டம்ல இருக்கிற ரொம்ப வீக்கான சில பீப்புளை பயன்படுத்தி அவங்களோட மேஜிக் எல்லாம் அப்சர்வ் பண்றாங்கிற விஷயத்த சொன்ன உடனேமே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகாதுன்னு ஆஸ்தா அவங்கள தடுக்கணும்ட்டு மீட்டிங்க்கு நடுவுலயே கிளம்பிடுறான். எல்லாரும் அவங்களோட மந்திர தொடப்பத்தை வச்சு தானே பறப்பாங்க. ஆஸ்தா இவ்வளவு நாள் பண்ண ட்ரைனிங்ல அவன் சோட வச்சு எப்படி பறக்கிறதுன்னு கத்துந்திருப்பான். அந்த நகரும் கோட்டையை ஃபியூல் பண்றதுக்காக அங்க அடிமைகள் எல்லாம் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல, அதுல ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு இருக்கும். லைக் அந்த குழந்தையுமே வந்து போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையோட மேஜிக்கை அப்சர்வ் பண்ண பார்க்கும்போது அந்த குழந்தையோட அம்மா முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்குமா. என்னப்பா இப்போ குழந்தை செத்தா என்ன, அப்புறமா நீ செத்ததுக்கு அப்புறம் இவன் குழந்தைய நான் போட்டு சாவடிக்க தான் போறேன், அதுக்கு முதல்லயே கொடுத்துட்டு போக வேண்டியதானே, ஏன் அடம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுங்க தான் இந்த இடத்துல அத்தாரிட்டி ஆகையால் வேணும்னே அந்த பொம்பளை கிட்ட அவனுங்க வம்பழுத்துக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ கரெக்டா ஆஸ்தா பையன் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். ஆஸ்தாவோட ரோபோ பார்க்கும்போது அவங்களுக்கு புரியுது, என்னப்பா கிளவர் கிங்டம்ல இருந்து வந்திருக்கியோ, உங்ககிட்ட எந்த ஒரு மேஜிக்கும் இருக்கிற மாதிரியே தெரியல, சின்ன பையிலே இதுக்கூட நேரத்தை வீணடிக்கிறேன்னு சொல்லி ஆஸ்தாவை அட்டாக் பண்ண வரும்போது அவனை லெப்ட்ல அடிச்சு அப்படியே தூரம் போட்டுட்டு நீங்க என்ன எடுத்து நிக்கிறதாண்ட தேவையில்லாத நேரம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களையுமே வந்து ஈஸியாவே அச்சிருவானா. அப்போதைக்கு ஓகே எல்லாரும் சேஃபா இருக்கிறீங்க, அப்புறம் என்னப்பா கிளம்பலாமா அப்படின்னு கேட்டதுக்கு அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அப்போதைக்கு அவங்க எல்லாருமே இந்த ஸ்பேட் கிங்டம் சேர்ந்தவங்க தான். ஆனா இப்போதைக்கு அவங்க டவுனையே வந்து இவங்க அழிச்சிட்டாங்களாமா. அது மட்டும் இல்லாம இப்போ டவுன்ல இருக்கிற எல்லாரும் இவங்க பிடிச்சி வந்திருக்காங்கல்ல. இப்போ இந்த மிஷினை வந்து நகர்த்தினா மட்டும்தான் இப்போதைக்கு இவங்களால இங்க இருந்து கிளம்பவே முடியும். ஆனா மிஷின் நகர்த்தருக்கு பவருங்கிறத தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நீ ஒரு ஆளா தான் எங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னேன். இப்போ என்ன தப்பிச்சு வெளியில போனாலுமே இது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மேஜிக் ரீஜன் தானே. இந்த மூவிங் ஃபோர்ட்ரஸ்ல வந்து கீழே வந்து ஒரு மொட்டை ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் ஹெட், அவன்லாம் வந்தானா கண்டிப்பா எல்லாருமே கொலை பண்ணிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சமபயத்துல இருப்பாங்களா. அவங்க பேசுறதுலயே ஆஸ்தாக்கும் புரியுது. அப்ப ஆஸ்தா அடிக்கிறதுக்காக திடீர்னு மேல இருந்து சில பேர்லாம் வருவாங்களா, அவங்களையுமே ஈஸியா டீல் பண்ணிட்டு ஓகே எல்லாரும் மேலதான் இருக்கிறீங்களான்னு நேரா மேல போன ஆஸ்தாவுமே அங்க இருக்கிற எல்லா சோல்ஜர்ஸையுமே அச்சு நவுத்திட்டு கடைசியா ஒரு மொட்டை ஒருத்தர் இருப்பான், இவன் தான் பெரிய கைங்கிற மாதிரிலாம் அந்த பீப்புள் எல்லாம் சொல்லி இருப்பாங்களா. அவனை ஏத்து நின்னா அவன் ஏதோ நம்ம கார்டன் மாதிரி பாய்சன் மேஜிக்கை பயன்படுத்துறோம் போல. சோ பாய்சன் மேஜிக்கை வச்சு நம்ம ஆஸ்தாவை ஆல்மோஸ்ட் காலி பண்ணலான்னு போகும்போது அந்த டீமன் டெஸ்ட்ராயர்ஸோட மூலமா அந்த பாய்சன் மொத்தத்தையுமே ஆஸ்தா அப்சர்வ் பண்ணிக்கிறான். ஏனடே இது ஒரு மேஜிக்னு சொல்லி தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாடான்னு அவனே அடிச்சு காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள்கிட்டயுமே ஓகே ஃபைன் இவனை தானே பெரிய கைன்னு சொன்னீங்க, இந்த மொட்டையின பெரிய கையை உடைச்சாச்சு, அப்புறம் என்னப்பா எல்லாரும் ஹாப்பியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம சில்வா, மிமோசா, அதுக்கப்புறம் ஃபின்ரால் இவங்க 3 பேர் வருவாங்க. வந்த உடனே ஆஸ் யூஷுவல் சில்வா நம்ம ஆஸ்தா பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாளா. அதுவே மிமோசா அங்க நிறைய மக்கள்
காலில் அடிபட்டு இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஹீல் பண்ணி விடுறா. அவளோட ஹீலிங் மேஜிக்ங்கிறது பயங்கரமாக டெவலப் ஆகியிருக்கும் போல். ஸோ ஒரே நேரத்தில் அங்கே இருக்கிற ஏகப்பட்ட பேரை ஹீல் பண்ண. அப்புறம் என்ன அடுத்தது உங்களை சேஃபாக அவங்க டவுனில் கொண்டு போய் விட்டுலாமான்னு கேட்டதுக்கு அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க டவுனே வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டாங்களாமா. திடீர்னு ஒரு நாள் நைட்டு சோல்ஜர்ஸ் எல்லாருமே டவுனுக்குள்ளே பூந்து யாரெல்லாம் அவங்களை எதிர்க்காங்களோ அவங்களெல்லாம் யோசிக்காமல் ஸ்பாட்லேயே வச்சு காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக உங்களோட மேஜிக்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லி எல்லாரையும் இந்த மிஷினில் ஏற்றி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இனிமேல் எங்களுக்குன்னு ஒரு இடம் கிடையாதுன்னு சொல்லும்போது அதுக்கு தான் சில்வா கவலைப்படாதீங்க, ஏற்கனவே எங்க பசங்க 2 பேர் அங்க போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆஸ்தா பேசிக்கிட்டு இருக்கும் போதே மீட்டிங் நடுவுல கிளம்பி இருந்திருப்பான்ல. அப்போ குயின் தான் சரி ஆஸ்தா போனா போயிட்டு போறோம், நீ லியோவும் வால்டியாவும் இதுதான் நமக்கு சரியான நேரம். இப்போ எல்லையில ஸ்பேட் கிங்டமோட சில பேஸ் எல்லாம் அமைஞ்சிருந்துருக்குல்ல, மிலிட்டரி பேஸ் எல்லாம், அவங்களெல்லாம் போய் அட்டாக் பண்ணுங்க, அந்த மிலிட்டரி பேஸை கொஞ்சம் கொஞ்சமா கேப்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லியோவையும் வால்டியாவும் அனுப்பி விட்டு இருந்திருப்பாங்க தனியா. 2 பேரும் தனியா போயிருந்திருக்கானுங்களே, எங்கேயாவது சண்டை போடுறதுக்கு பிளான் கீது வச்சிருந்திருப்பானுங்களான்னு பார்த்தா சண்டை போடுறதாண்டா பிளானேன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாவே அங்க ஒரு 40-50 பேர் தான் இருப்பாங்க போல. எல்லாரையுமே அச்சு நவுத்திடுவானுங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த ஆஸ்தா கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆல்ரெடி பேஸ்ல இருக்கிற ஆளுங்க எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு, மக்களை கூட்டு வந்தா ஓகே, அவங்கள தொலை பண்றதுக்கு இங்க ஆளுங்களே இல்லைன்னு சொல்ல அங்க இருக்கிற மக்களுக்குலாம் இதை கேட்டோன்னே ஆச்சரியமாயிரு, என்னது இவ்வளவு சீக்கிரம் பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டீங்களான்னு. இருந்தாலும் ஒரு கேள்வியும் இருக்கும், இப்போ நீங்க ஸ்பேட் கிங்டம் சேர்ந்த எங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி எங்களோட வில்லேஜை டேக் ஓவர் பண்ணியிருந்திருக்கீங்க. ஸோ கிளவர் கிங்டம் சேர்ந்த நீங்க எங்க எல்லாரையும் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க, ஓ ஆமா இல்ல, நாங்க உங்களை என்ன பண்ண போறோம்னா உங்களை நாங்க எதுவும் பண்ணாம இருக்க போறோம். கமான், அது உங்களோட வில்லேஜ், உங்க வில்லேஜ்ல உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீங்க போய் ஜாலியா வாழ்ந்துங்க சரியா, எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லக்குள்ள அவங்களுக்கு பயங்கர ஹாப்பி இதை கேட்டுட்டு. ஏன்னா சாதாரண மக்களால உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்க பிரச்சனை பண்ண போறதே டெவில்ஸ் கூட தான் அப்படின்னு சொல்லும் போது அங்க மக்களுக்குமே டெவில்ஸை பத்தி தெரிஞ்சிருக்கு போல. ஸ்பேட் கிங்டம் வந்து டார்க் ட்ரையாட் அப்படின்னு சொல்லி 3 பேர் ஒன்னா சேர்ந்த ஒரு குரூப் தான் ரூல் பண்ணிட்டு இருக்காமா. அந்த டார்க் ட்ரையாடுங்கிற அந்த ஒரு குரூப்போட பேச்சை கேட்டுட்டு செயல்படுறவங்க எல்லாம் டார்க் டிசைபிள்ஸ்னு சொல்லுவாங்களாமா. பிளஸ் அந்த டார்க் ட்ரையாட்னு சொல்லப்படுற அந்த 3 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ளதான் அந்த டெவிலுங்கிறது இருக்கு. இப்போ அப்படியே ஸ்பேட் கிங்டம்ல அந்த டார்க் ட்ரையாடுங்கிற அந்த 3 பேருக்கு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல மூஞ்சிய உம்முன்னு வச்சுட்டு ஒருத்தர் வந்து இருக்கான்ல, அவன் பேரு ஜீனான். அண்ட் இந்த ஜீனானுங்கிறவன் தான் டைமண்ட் கிங்டம் சோலோவா எதிர்க்கிறதுக்காக போனவன். இவனை பார்த்துட்டு தான் வால்டியா ஐயோ இவன் கூட எனக்கு சண்டை போட வேணாம் அப்படின்னு பயந்து இருப்பான். அடுத்தது வனிகா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணொருத்தி இருப்பான். ஆனா இந்த வனிகாக்குள்ளதான் இந்த மெடிகுலா அப்படிங்கிற அந்த ஒரு டெவில் இருக்குது. இறுதியா இவங்க 2 பேரோட அண்ணனான டான்டே அப்படிங்கிறவன், இவன் தான் மெயின் கை. ஏதோ இந்த உலகத்தையே மொத்தமா அழிகிற அளவுக்கான பெரிய ஸ்கெட்ச் போட்டுக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப முக்கியமா அதுக்கு இவங்களுக்கு கீயா தேவைப்படுறவங்க 2 ஆர்கேன் மேஜர்ஸ். அவங்க 2 பேர் மட்டும் கையில கடிச்சிட்டாங்கன்னா மொத்தத்தையும் மாத்தி எழுதிடலாங்கிற மாதிரி யோசிப்பான். அண்ட் இவன் சொல்ற 2 ஆர்கேன் மேஜ் வந்து நம்ம ஆஸ்தாவும் சேர்க்கிறவன் கிடையாது, வேற ஒருத்திங்க. ஆஸ்தா ஊர்ல இருக்கிற சிஸ்டர் லில்லிக்கு லெட்டர் போட்டு வந்திருப்பானா, அதை அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது சைட்ல ஏதோ சத்தம் கேக்குது, என்னடான்னு பார்த்தா அந்த ரால்ஃப்ங்கிறவன் ஸ்பேட் கிங்டம்ல இருந்து தப்பிச்சிருப்பான்ல, அவன் தான் அங்க வந்து விழுந்திருப்பான். அப்படி மயக்கத்துல விழுந்தவனுமே லார்டு யூனோ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கேன். அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.